Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான கருப்பு கொண்டக்கடலை வடை தான் பண்ண போகிறோம். இதை எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக சிம்பிளாக பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கருப்பு கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு 8 to 10 hours நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது அதில் இருக்கிற தண்ணியவும் தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். தண்ணி இல்லாமல் இப்போ நம்ம இந்த ஊற வச்ச கருப்பு கொண்டக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. அது கூடவே ஒரு 7-8 பூண்டு தோல் உரிக்காமல் நம்ம அப்படியே போட்டு கரகரப்பாக நல்லா அரைச்சிடணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கரகரப்பாகவே அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டான பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. தண்ணியே நம்ம ஊற்றக்கூடாது, அப்போ தான் நமக்கு வடை சுட கரெக்டாக வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த கொண்டக்கடலையை இதில் போட்டாச்சு பவுலில். இப்போ அது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, உப்பு தேவையான அளவு, பெரிய வெங்காயம் 1 சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுருங்க. பச்சை மிளகா 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க. அது கூடவே கருவேப்பிலையை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுட்டு கொத்தமல்லியும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தண்ணியே ஊற்றாமல் அரைச்சனால கரெக்டான மாவு பதத்துக்கு இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் வடையை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே பேனில் எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க அந்த மாவும் நல்லா வெந்துடும். இந்த காலா சன்னா வடையை நம்ம 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வெள்ளை கொண்டக்கடலை விட இந்த கருப்பு கொண்டக்கடலையில் தான் அயன் சத்து அதிகமாக இருக்குது, புரோட்டீன் ஃபைபர்லாம் நிறையா இருக்குது. நம்ம இதை அடிக்கடி நம்மளோட சமையலில் சேர்த்துக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த கருப்பு கொண்டக்கடலையை நம்ம சாப்பிடணும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அவ்வளோதாங்க, நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு பாருங்கள். நம்மளோட காலா சன்னா வடை ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.